குட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கு. உள்ள என்ன கலர்ல இருக்கும்? ஓ, பேப்பர்ல போட்டிருக்க மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் தானா? பார்க்கும்போதே நல்லா இருக்கே குன்சி. நல்லா என்ஜாய் பண்ற குன்சி. குன்சி எனக்கு கொஞ்சம் குடு குன்சி. என்ன குன்சி நீனே ஓபன் பண்ணி நல்லா முக்கு முக்குன்னு முக்குற? நான் உன் அண்ணன் தானே. பண்டியா, நான் நீ தான் என்னை விட பெருசாவே வாங்கிட்டு வந்தா எங்க ஒண்ணுது? என்ன ஒண்ணுத ஓபன் பண்ணி சாப்பிடு நல்லா. நல்லா வச்சுக்கிட்டே யான்ட்ட வருவேன். ஓ குன்சி, இங்க பத்தியா? அச்சோ, எங்க வீட்டுல கரண்ட் இல்லாததுனால எப்படி ஆயிடுச்சு பாரு. சரி பரவாயில்ல. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பண்டி குன்சி, என்ன நீங்க மட்டும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எங்க கூடலாம் ஷேர் பண்ண மாட்டீங்களா? இருங்க, நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வச்சிருக்க கப்பு செம்மையா இருக்கும் தெரியுமா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவோட. எங்க பார்த்தீங்களா? அது உங்களோட பெருசு. வா, இங்க பாரு, ஓப்பன் பண்ணும் போதே சூப்பரா இருக்கு. நல்லா நான் சாப்பிட போறேன். நீங்க நல்ல குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்துட்டு நீங்க மட்டுமே சாப்பிடுங்க. என்னது ஸ்பூன்லேயே வர மாட்டேங்குதா? வந்துருச்சு. பப்ளு, என்ன குறுக்குன்னு பாக்குறேன். இந்த உனக்கு கொஞ்சம். சரி எடுத்துக்கோ, பாவு நீனும். எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, என்னதுல உனக்கு ஷேர் பண்றேன். ஓகே தசு, கண்டிப்பா ஷேர் பண்ணுவல்ல, அதனால தான் தருவேன். ஆனா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் செம்ம சூப்பரா இருக்கு. இந்தா கொஞ்சமா எடுத்துக்கோ. ஆனா ஒண்ணுதுலயும் தரணும், ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லிட்டு ஏமாத்திராத சொல்லிட்டேன். சியான், சூப்பரா இருக்கு சியான். அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வாவ். பண்டி, சியான் இங்க பாரு, நான் சாக்லேட் காஃபி பைட்ஸ் வச்சிருக்கேனே. நான் ஓபன் பண்ண போறேன். என்னது வந்து குன்சி மாதிரி தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கு. சாக்லேட் காஃபி. சாக்லேட் காஃபி எப்படி செம்மையா இருக்குல்ல? தாசு, உன்னோட ஐஸ்கிரீமை பார்த்ததுமே எனக்கு லியோ பட ஞாபகம் தான்ப்பா வருது. சாக்லேட் காஃபி எனக்கு ஒன்று கிடைக்குமா ப்ளீஸ் தாசு? எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்குன்னு தோணுது. லைட்டா டேஸ்ட் பண்ணிக்கிறேனே. பொம்மை, எதுக்கு இப்படி கெஞ்சுற? இருந்தா உனக்கும் தரேன், நான் எல்லாத்துக்கும் தருவேன் சரியா? பாத்தீங்களா, நானா வெண்ணிலா கப் வச்சிருக்கேனே. இங்க பாத்தீங்களா, பெரிய கப்பை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுவேன். உங்களை மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். எல்லாரும் அவங்க. ஐயோ, எங்கடா என்னோட ஐஸ்கிரீம்ல பாதியை காணோம். அச்சோ, நல்லா ஏமாத்திட்டாங்கப்பா. அச்சா, பாதி தான் ஃபில் பண்ணிருக்காங்க. அப்பா, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிறேன். இந்த தசு, நீனும் சாப்பிடுறியா? சாப்பிட்டு பாரு வெண்ணிலா எப்படி இருக்குன்னு. இந்த பண்டி, நீனும் சாப்பிடு. நல்லா காட்டம்பா குன்சி. இந்த நீனும் சாப்பிடு. வேற யாருக்கு வேணும்? பொம்மி, இந்த சாப்பிடு. அச்சோ, சாரி பொம்மி. ஐயோ ஜியான், சாரிடா. பப்ளு, இந்தா. என்ன எல்லாம் சின்ன பிள்ளைங்களாட்டும் வாயில, மூக்குல, கண்ணல எல்லாத்துலயும் ஒட்டி வச்சிருக்கீங்க ஐஸ்கிரீம். அடக்காமடி. பொம்மி அக்கா, என்ன பண்றீங்க? வாயில இருந்து ஒழுகுது. ஐயோ, சியான் பாருங்களேன், வாயில இருந்து வாமிட் எடுத்த மாதிரியே இருக்கு. சளி ஒழுக்கிற மாதிரி இருக்கு. குன்சி, ஓவரா பண்ணது. எங்க பாரு, நானா தொடச்சிட்டேன். தசு, இந்தா நீனு தொடச்சிக்கோ. மித்து, இந்தா தொடச்சிக்கோ. உனக்கு லைட்டா தான் இருக்கு, அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. பொம்மி, ஒழுங்கா தொட, உனக்கு தான் ரொம்ப ஒழுகுது. இந்த ஜியானை பாரு, ட்ரெஸ்லலாம் ஒட்டி வச்சிருக்கான். இந்த பப்ளு அதுக்கு மேல. பப்ளு, ஒழுங்கா காட்டு. எங்க பாரு, உங்ககிட்ட எறும்புலாம் வருது, கடிக்க போகுது பாரு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐஸ்கிரீமை நான் ஒரு வழி பண்ண போறேன். என்ன பண்ண தெரியுமா? ஸ்பூன் எடுத்து நல்லா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஓப்பன் பண்ணி பொழந்து கிண்ட போறேன் கரண்டி மாதிரி. ஐயோ, என்ன பேப்பரை விட்டு வெளியே போயிடுச்சு. சரி, அப்படியே உள்ள தள்ளி விட்டுருவோம். என்ன உள்ள வந்து பிங்க் கலர் மாதிரி தான் தெரியுது. நல்ல சாக்லேட்டை போட்டு கலந்துருவோம், அப்போதான் நல்ல டேஸ்டாக இருக்கும். குன்சி, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அந்த ஜியான் இருக்கால, ஓவரா பண்ணிட்டு இருந்தால, நமக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தரவே இல்லை. இப்போ பாரு, என்னுடைய ஐஸ்கிரீமில் அவனை தூக்கிட்டு வந்து அவன் மூஞ்சை வந்து நல்லா முக்கி எடுத்துருமா. நான் அதை பண்ண போகிறேன். நீ கம்முனு யார்கிட்டையும் சொல்லிடாது குன்சி. ஜியான், என்ன ஜியான் பண்ணுற? இங்கே வா, உன்னை தூக்க போகிறேனே. தூக்கிட்ட. ஆடாம இரு, உன்னை என்னால் தூக்கவே முடியல. என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு இப்போ நான். அட பண்டி, எதுக்கு இந்த வேலை பார்க்குறோம்? ஐயோ, எனக்கு மூச்சு முட்டுது. பண்டி, ஐயோ. நல்லா தான் இருக்கு. சரி, நம்ம நடிச்சுக்க வேண்டியதான். நல்லா ஐஸ்கிரீம்ல போட்டுட்டா நல்லா சாப்பிடலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் தான் கத்தனா, இப்போ ஒன்னுத்தையும் காணும். நல்லா ஐஸ்கிரீமை திங்கிறான். இதான் சாக்கா வச்சுக்கிட்டு. ஐயோ, நம்ம ஒரு பிளான் போட்டா இது ஏதோ ஒன்று நடக்குது. ஜியான், எழுந்திரி. போதும், எழுந்திரிப்பா நீனு. பண்டியனா, செம்ம காமெடி பண்ற நீனு. ஒழுங்கா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுருக்கலாமா? இப்ப அதை உடைச்சி கிண்டி தேவையான வேலை பார்த்து பாரு. சியானனை போட்டு அவன் நல்லா சாப்பிடுறாங்க. அப்பா, வயிறு நல்லா நொம்பிருச்சு. பண்டி, தேங்க்ஸ் பண்டி. என்ன உடம்பெல்லாம் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கு. பிசு பிசுன்னு இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. ஐயா, எறும்புலாம் என்கிட்டயே வர மாதிரி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வீட்டில் போயிட்டு நல்ல ஒரு குளியலை போட்டுற வேண்டியதுதான். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. சீக்கிரமா போய் குளி. இது என்னது? ஐயோ, ஹேர்ல நல்லா ஒட்டிக்கிச்சு. ஏற்கனவே ஹேர் ஒயிட், இன்னும் ஒயிட் ஆக போகுது
பொம்மி நானே பயந்துட்டு இருக்கேன், நீ என்ன பயன்படுத்துற? போ பொம்மி, இரு நான் போய் உடனே குளிச்சிடுறேன் சாமி, நான் பேசிட்டு இருக்க விரும்பல. பண்டி பண்ணதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம எல்லா ஐஸ்கிரீமும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஜாலியாக விளையாடலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, நல்லா தான் இருக்கும்ல. ஆனா என்ன டேஸ்ட் வரும் தான் தெரியல, சாப்பிட முடியுமான்னு தெரியலையே. மித்து, ஒரு ஐஸ்கிரீம் வீணானது போதாதா? எல்லா ஐஸ்கிரீமும் ஒன்னா கலக்கலான்னு நீ பேசிட்டு இருக்க. போ மித்து, நானே ஜியான காமெடி பண்றேன்னு போயிட்டு இப்ப பாரு என் ஐஸ்கிரீம் இல்லாம நீங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, நான் வெறும் பயலாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்டி பண்றது? உனக்கு திமிரே, நீ எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. சீப்பா, இன்னும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க இது பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.